ஹலோ ஆல் வணக்கம் பீடாக் வெல்கம் டு த ஷோ. மும்பை இந்தியன்ஸ் vs எஸ்ஆர்ஹெச் ஹைதராபாத்தில் 300ன்னாங்க 250ன்னாங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து திருப்பியும் பேட்டிங் இன்னைக்கு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. கிளாஸ்னு ஏதோ தேத்தி கொண்டு வந்தாரு. மும்பை கன்வின்சிங்காக ஜெயிச்சிட்டாங்க. மும்பை ஏற்கனவே 3 அவுட் ஆஃப் 3, 4 அவுட் ஆஃப் 4 ஆயிடுச்சு. ஐ திங்க் அவங்க குவாலிஃபை ஆகிறத இனிமே யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்ல நல்ல மொமெண்டமோட போயிட்டு இருக்காங்க. இந்த மேட்சை பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதுதான் நான் சொல்றேனே உங்களுக்கு. இந்த தடாலடி அப்ரோச் இட் ஹஸ் ஷேக்கன் தம் ஏர்லியான. அதுக்கப்புறம் அந்த அப்ரோச்சை மாத்த பார்த்தாங்க. அன்பார்ச்சுனேட்டா அதுவும் அவங்களுக்கு ஒர்க் ஆகல. தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஹஸ் ஹேப்பன்ட். எஸ்ஆர்ஹெச் பெருசா குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க ரியலைஸ் பண்ணாங்க. அந்த ரியலைஸ் பண்ணும்போது டைம் ரொம்ப லேட்டு. அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஆர்டர் மென்டாலியும் போயிடுச்சு. இந்த மேட்சுக்கு முன்னாடி நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, தே ஹாவ் டு பி அக்ரெசிவ். இஃப் யூ ரிமெம்பர், தே ஹேவ் டு கோ ஆல் கன்ஸ் பிளேஸ்டு. இந்த மாதிரி வந்துருச்சு. எந்த மான் வேகமா ஓடுதோ அந்த மான் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து கிளியரா சொன்னோம். இப்போ ஒரு மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்பெக்டா இது பண்ணாங்க. டிராவிஸ் ஹெட் வந்து சப்பட்டிப்பின்னு அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. இஷான் கிஷான் வந்து அந்த புரியல எனக்கு. அப்பீலும் கிடையாது. அது பால் வந்து ஸ்னிக்கோல எங்கேயுமே கான்டாக்டும் இல்லை. ஒரு ஒய்டு ஏன் வாக் பண்ணாரு? ஒரு சிலதுக்கெல்லாம் ஆன்சரே கிடையாது. அப்படிங்கும்போது நீங்க வந்து அவங்கள குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. லாசன் அட்லீஸ்ட் காட் them பேக் டு சம் கைண்ட் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. இட் வாஸ் அ குட் பிச் இன் மை ஒப்பீனியன். இந்த பிச்சில் நீங்க வந்துட்டு போன தடவை தான் சொன்னோம். இந்த மாதிரி போன வருஷத்தை விட இந்த தடவை ஆவரேஜ் ஸ்கோர் ஜாஸ்தியா இருக்கு. அதனால நீங்க 210 220 அடிக்கலன்னா சான்ஸே கிடையாதுங்கும் போது யூ கெட் இன் டு 150. யூ சி த ஸ்பீட் அட் விச் மும்பை சேஸ்டு. அப்படியும் பாருங்க அவங்க எப்படி ஆடினாங்க பாருங்க. கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து தே வாண்ட் டு அப் தேர் நெட் ரன் ரேட் ஆல்சோ. தே ஆர் த பெஸ்ட் இன் த பிசினஸ் அப்படின்றத ப்ரூவ் பண்ணாங்க. இதுல வந்து சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. இப்ப என்ன சொன்னா, ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல நீங்க ட்ரெண்ட் செட் பண்ணியே ஆகணும். ட்ரெண்ட் செட் பண்ணலன்னா எந்த இதுவும் கிடையாதுன்னு சொன்னோம். இப்ப எஸ்ஆர்ஹெச் வந்து 52 for 5. 50 off your side down out and you got 52 on the board. மும்பை 79 for 2. மேட்ச் முடிஞ்சிருச்சு அங்கேயே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா bowling in power play that is going to be important. மும்பை 24 for 4. SRH we have been addressing that their power play bowling has always been a problem. 56 for 1. என்னை பொறுத்த வரைக்கும் காம்படிஷனே எதுவும் கிடையாது. ஸோ வந்து இட் வாஸ் கிளினிக்கல் கிளினிக்கல் கிளினிக்கல். இன்னும் ஒரே ஒரு ஃபீட்பேக் தான் மும்பைக்கு சொன்னோம். தீபக் சஹர் ஹேஸ் டு ஓபன் த bowling. தீபக் சஹர் ஹேஸ் ஃபர்ஸ்ட் டு ஓவர் போடணும் அப்படின்னு சொன்னீங்க. has to bowl 4 overs on a trot. 10 ஓவருக்குள்ள முடிங்க. தீபக் சஹரோட அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. தீபக் சஹர் இஸ் நாட் நீடட் இன் டெத் ஓவர்ஸ் when you have ஹர்திக் பாண்டியா, when you got பும்ரா, when you got போல்ட்னோ. அவர் 4 ஓவர்ல 12 ரன் 2 விக்கெட்டு எல்லாத்தையும் பர்ஃபெக்டா டிக் பண்ணாங்க. கரெக்டா அஸ்வின் குமாரை டிராப் பண்ணிட்டு விக்னேஷ் புத்தூரை எடுத்துட்டு வந்தாங்க. பட் அப்பதான் அவங்க லான்ச்சுக்கு வெயிட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு ஓவர் எக்ஸ்பென்சிவா போச்சு. மும்பை வந்து அவங்களோட காம்பினேஷனை கிராக் பண்ணிட்டாங்க. அவங்க ரிசோர்சஸை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றதையும் அவங்க கிராக் பண்ணிட்டாங்கும் போது இப்ப 4 அவுட் ஆஃப் 4 ஒரு நல்ல டீம் காம்பினேஷன் செட் ஆயிடுச்சுங்கும் போது நீங்க சொல்ற மாதிரி இதுக்கு மேல அவங்க நிறுத்துறதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். தேர் ஸ்டில் லேகிங் பிஹைண்ட் ஜிடி அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் ஈவன் வித் ஆர்சிபி அண்ட் பிபிகேஎஸ் பிகாஸ் தே பிளேட் ஒன் மேட்ச் மோர் தேன் ஆர்சிபி அண்ட் பிபிகேஎஸ். பட் என்னை பொறுத்த வரைக்கும் the way the momentum the flow they're going in, பும்ரா slowly getting back into rhythm. இவங்களை இனிமே நிறுத்துறதுன்றது இட் இஸ் கோயிங் டு பி a little difficult. இதுக்கு மேலே அவங்க குவாலிஃபை ஆகலைன்னா நான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவேன். சரி, அவங்க இப்படி இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் அடி மேல அடி வாங்கிட்டே இருக்காங்களே. ஹோம்ல திருப்பியும் வந்து ஒரு செம அடி இன்னைக்கு. இதுக்கு மேல அவங்க என்னத்தை நவுத்துறது, என்னத்தை நிமித்துறது, எப்படி இம்ப்ரூவ் பண்றது? அதாவது இப்போ ஒரு சில டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இவங்களுக்கும் வந்து இந்த ரிட்டன்ஷன்ஸுக்குலாம் ஷம்மி ப்ராப்ளம். டிராப்ட் இன்னைக்கு, அதையும் சொல்லிருங்க, அதை பத்தியும் சொல்லிருங்க. யார் சார்? முகமது ஷமி டிராப்ட் இன்னைக்கு. சைடு வகுடு எடுத்து சாஃப்டா பேசுறவரு. அதாவது இந்த பாயிண்ட்டையும் we have been reflecting. சாம்பியன்ஸ் டிராஃபில இருந்து பழைய ஷமிய நம்ம பார்க்கல. அந்த ரிதம் அவருக்கு இல்ல. அப்படியே விட்டாருன்னா சீம் பொசிஷன் அப்படியே நேர 180 டிகிரில நேர ஆடாம போகும். அந்த ஷமிய நம்ம பார்க்கல. இப்போ ஒரே ஒரு இது என்னன்னா, வாட் இஸ் த வே அவுட் ஃபார் எஸ்ஆர்ஹெச் அப்படின்னா, எவ்ரி மேட்ச் யூ பிளே ஃபார் ப்ரைட். ஓகே. அவங்களுக்கு ரிட்டன்ஷன்லாம் ப்ராப்ளமே கிடையாது. ஒரு சில டீம் எல்லாம் நான் யாரடா ரிட்டைன் பண்றது, யாரடா விடுறது, எப்படிடா பில்டப் பண்றதுலாம் மாட்டிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சிஎஸ்கே சொல்றீங்களா? இல்ல இல்ல.
பாருங்க, உங்களுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸும் ஸ்ட்ரகிளிங். ஐம் நாட் பாயிண்டிங் அவுட் எனி டீம், ஒரு நார்மலா சொல்றேன் உங்களுக்கு. இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸும் பாத்தீங்கன்னா தே ஆர் ஆல்சோ அண்டர் த கிளவுட். இப்ப வந்துட்டு துருவ் ஜூரல், எட்மயருக்கு நிறைய பணம் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அவங்கள போட்டு எடுக்கலாமா, போட்டு எடுத்தா வேற பிளேயர்ஸ் எடுக்க முடியுமான்னு அவங்க யோசிப்பாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. ஸோ ஐம் நாட் ஒன்லி பாயிண்டிங் அவுட் சிஎஸ்கே, தேர் ஆர் மெனி டீம்ஸ் which unfortunately. சும்மா விளையாட்டுக்கு சொன்ன மாதிரி. இல்ல இல்ல, நான் நீங்க கேட்கறதுக்கு நான் பதில் சொல்லணும், என் கடமை அது பதில் சொல்றதுக்கு. இப்ப நீங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இப்ப சன்ரைசர்ஸுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப அந்த டீமை படிக்கிறேன் பாருங்க. டிராவிஸ் ரெட்டி சர்டன்டி, அபிஷேக் சர்மா சர்டன்டி, இஷான் கிஷன் சர்டன்டி, நிதிஷ் ரெட்டி இஸ் ப்ரூவ் தட் இஸ் a குட் பிளேயர் பட் இஸ் நெவர் அரைவ்ட் அன்பார்ச்சுனேட்லி. இதுக்கு மேல சான்ஸே கொடுக்க முடியாது. கிளாசன் சர்டன்டி, அனிகேத் வர்மா சர்டன்டி, பேட் கமின் சர்டன்டி, ஹர்ஷல் பட்டேல் சர்டன்டி, ஜீஷான் அன்சாரி சர்டன்டி. அந்த ஈஷான் மலிங்காவும் டீசெண்டா போடுறாருங்கும் போது அவங்களுக்கு என்னன்னா இந்த சீசன் பேடா போயிடுச்சு, அதுல எந்த சந்தேகமே இல்லை ஒழிய தே ஆர் நாட் இன் அ சிச்சுவேஷன் லைக் ஃபியூ டீம்ஸ். நான் என்ன பண்ணுவேன் அடுத்த வருஷம், எப்படி பில்ட் பண்ணுவேன், அதெல்லாம் எதுவும் கிடையாது. அவங்க அப்ரோச், தே ஷுட் ஹாவ் அ கிளியர் அப்ரோச் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ். அதை முதல்ல இருந்து பண்ணிட்டு இந்த கிளஸ்டர் ஆஃப் லாசஸ் வரலன்னா இந்த கன்ஃபியூஷன் இன் அப்ரோச் வராம இருந்திருக்கும். ஓகே, இப்ப என்னாச்சு, என்ன பண்றது? இப்ப டேனியல் வெட்டோரி வந்து 6 மேட்சுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. ஐ திங்க் கண்டிஷன்ஸ் ஆர் கிங், we need to adapt to it and play to it ன்னு. அந்த டயத்திலேயே பாத்தீங்கன்னா 6 மேட்ச்ல 4 தோத்துட்டாங்க. So, கஷ்டத்துல இருந்த போது they realize it, they try to tinker their plans, they try to tinker their role clarity to people. அந்த மாதிரி எல்லாம் நீங்க யோசிக்கும் போது is where the confusion totally arise for you unfortunately, and that is what has happened for them. அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் அவங்களோட சீசன் முடிஞ்சிருச்சு. இப்ப when I'm saying that 8 மேட்ச்ல 6 தோத்த சிஎஸ்கேவும் ஆர்ஆரும் அன்பார்ச்சுனேட்லி இனிமே சான்ஸ் இல்லைங்கும் போது the same thing applies for SRH also. இதுக்கு மேல எல்லா இப்ப மும்பையும் வந்து 10 பாயிண்ட் போயிட்டாங்க போது இட் இஸ் இம்பாசிபிள். கன்சிடரிங் their net run rate, they've really got a no chance to proceed to the next ஸ்டேஜுங்கும் போது அவங்க என்ன பண்ணும், ஓகே நோ ப்ராப்ளம், எவ்ரி கேம் ஐ பிளே ஃபார் ப்ரைடுன்ற மாதிரி. ஓகே, அட்லீஸ்ட் நான் வந்து மிட் டேபிள்ல முடிக்க முடியுமா அப்படின்னு பாக்கணுமே ஒழிய அதை விட்டு போச்சுரா பிளே ஆஃப் சான்ஸ் போச்சு இது போச்சு அப்படின்னு சொல்லிட்டு they should not go into a stage where they end up with a wooden spoon or ninth in the position because the last year finalist. ஏன்னா அதுக்கு முந்தின வருஷம் பாத்தீங்கன்னா they ended up with a wooden spoon, they turned it around big time, doing some sweeping changes, கேப்டன்சி எல்லாம் மாத்தி கஷ்டப்பட்டு ஃபைனல்ஸ் வந்தாங்க. திருப்பியும் உங்களுக்கு அந்த குதிர்க்குள்ளேயே திருப்பி போனீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் அகைன் இட் வில் பிகம் இந்த இந்த காம்பினேஷனை சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த காம்பினேஷன் கரெக்டா, காம்பினேஷன்லாம் கரெக்ட், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ தட் இஸ் ஹவ் தே ஹவ் டு மோட்டிவேட் தெம்செல்ஸ். ஓகே, எனக்கு 6 மேட்ச் இருக்கு, ஐ வாண்ட் டு வின் எவ்ரி சிங்கிள் மேட்ச் ஃப்ரம் ஹியர் அண்ட் see வாட் happens. அந்த மாதிரி தான் அவங்க போகணுமே ஒழிய மும்பைக்கு தே ஒன்லி காட் டு கெயின் எவ்ரி திங். இப்ப நிறைய பேர் தீபக் சேர கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன ஒன்னும் போலிங்க போடல, சரியாவே போடல, எங்க போட்டாலும் அடி ஆமா வாங்குறாருன்னு. ஆமா. ஒன்னே ஒன்னு சொல்றேன் சார், எல்லா பிளேயருக்கும் ஒரு எலாஸ்டிசிட்டி லிமிட் இருக்கு. ஓகே, அந்த எலாஸ்டிசிட்டி லிமிட்டை புரிஞ்சுட்டு எந்தெந்த பிளேயரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த சூத்திரம் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு எனி பிளேயர் வில் லுக் குட். ஐபிஎல் ஒரு ஆப்ஷன்ல உட்காந்து இவ்வளவு தூரம் பிட் பண்ணி இவ்வளவு கோடிக்கு ஒரு பிளேயர் எடுக்கிறான்னா சரக்கு இல்லாம இருக்குமா? ஒரு 5 பிரான்ச்சைசி உங்களுக்காக போராடுறாங்க, போராடி எடுக்கிறாங்க அப்படிங்கும் போது யூ நோ தட் பிளேயர் ஹஸ் காட் சம்திங் இன் ஹிம். இப்ப இப்ப அவங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, பெரியப்பா பயங்கரமா ஆடுறாரு. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், போன மேட்ச் படுன்னு இது பண்ண, இந்த மேட்ச் நீங்க சொல்லி எடுத்தீங்க, எனக்கு பெரியப்பா நீங்க சொன்னீங்க போன தடவை பட்டுதுன்னு தர நான் எடுக்கிறேன்னு ஏர்பட்லஸா வச்சு கிழிக்கிறாரு. அந்த ரிக்கல்டனும் கொஞ்சம் பெருசா அடிக்கலன்னா அங்கங்க அடிக்கிறாரு, திலக் அடிக்கிறாரு, ஸ்கை அடிக்கிறாரு, ஜாக்ஸ் அடிக்கிறாரு. பேட் டீப் ஹர்திக் பாண்டியா வந்தா ஹர்திக் பாண்டியாவும் அடிப்பாரு, சாண்டர் நல்லா போலிங் போடுறாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. போலிங் லுக்ஸ் அப்சல்யூட்லி டெட்லி. போல்ட்டும் விக்கெட் எடுக்காம இருந்தாரு, இன்னைக்கு போல்ட்டும் விக்கெட் எடுத்துட்டாரு, சாரும் விக்கெட் எடுத்துட்டாரு. பும்ராவோட பெரிய இன்ஃபுளுன்ஸ் இல்லாமலே தே ரெஸ்ட்ரிக்டட் டேஞ்சரஸ் பேட்டிங் லைனப் லைக் சன்ரைசர்ஸ் டு வெரி பால்ட்ரி ஸ்கோருங்கும் போது மும்பை கேன் ஒன்லி கெயின் ஃப்ரம் ஹியர். ஐ திங்க் தே வில் புஷ் ஹார்ட் டு பிளே ஆஃப்ஸ்ன்றதான் என்னோட கணிப்பு. அவங்க உள்ள வந்தாங்கன்னா எந்த நல்ல ஆடுற டீம் வெளியே போதோ அதுதான் தெரியல. இட்ஸ் ஒன்லி குட் சைன்ஸ் ஃபார் மும்பை அண்ட் ஐ ரியலி ரியலி ஃபீல் சாரி ஃபார் எஸ்ஆர்எச். ஆமா. நிதிஷ்குமார் ரெட்டி பவுலிங் அதான் நீங்க சொல்லும் போது இப்படி இப்படி காமிச்சிட்டு இருந்தேன். அவர் பவுலிங் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஃபிட் இல்லையா பவுலிங் போடுறதுக்கு? ஏன்னா இன்னைக்கெல்லாம் வந்து 40 பால்ஸ் அதிகமா இருந்துச்சு, ஒரு 2 ஓவர் கொடுத்துருக்கலாமே. பீடா ஃபிட்டா இருந்தா அவர் கண்டிப்பா போட்டிருக்கணுமே. எனக்கும் அதுதான் ஒரு இதுவா இருக்கு சார். நான் திருப்பி உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். ஒரு போலரு நீங்க ஃபிட் இல்லைன்னா கிளென் பிலிப்ஸோட நீங்க ஸ்பிரிண்ட்
ரன் அப் சேலஞ்ச் அந்த வீடியோல சோசியல் மீடியால பார்த்தேன், போடுறாங்க. நானும் அந்த வீடியோ தட் பார்த்தேன். டு ஆஃப்டர் த செகண்ட் கேம் அப்படிங்கும் போது அண்ட் இஸ் பேட்டர்ட் நம்பர் 4 இன் எவ்ரி சிங்கிள் கேம், ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ்லாம் எதுவுமே பிரச்சனையை நான் பார்க்கல அப்படிங்கும் போது அவர் வந்துட்டு உங்களுக்கு போலிங் போட முடியலன்றது எனக்கு தெரியல. ஒருவேளை மெடிக்கல் டீம் அட்வைஸ் பண்ணிருக்காங்களோ என்னமோ நீங்க போலிங் போடாதீங்கன்னா. அவங்க போலிங் சுத்தமா கிளிக் ஆகல. திஸ் இஸ் ஒன் திங் வி ஹவ் பீன் ரிஃப்ளெக்டிங் ரைட் ஃப்ரம் த பிகினிங். அப்பார்ட் ஃப்ரம் த பேட்டிங் விச் தே டுக் அல்ட்ரா அக்ரெசிவ் அப்ரோச் விச் டிடன்ட் ரியலி கம் குட் in spite of them chasing 245. யோசிச்சு பாருங்க, they chased 245, they scored 286 in the first match and then they are eliminated after 8 games னா நீங்க யோசிச்சு பாருங்க. அன்பார்ச்சுனேட்லி they played a mixed bag of cricket with such a talented team. என்னை பொறுத்த வரைக்கும் I'm definitely not going to back out. ஏன்னா வந்து என்னோட டாப் 5 அப்படின்னு நான் சொன்னது பாத்தீங்கன்னா மும்பை, சிஎஸ்கே, ஜிடி, ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச், இதைத்தான் நான் சொன்னேன். இப்ப இவங்க வந்து அட்லீஸ்ட் சிஎஸ்கே அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேல நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அன்பார்ச்சுனேட்லி. இப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா போன இதுல வச்சிருந்த ஆல்மோஸ்ட் அதே காம்பினேஷன் அதே அப்ரோச் எடுத்துட்டு அது சரியா போகாம ஒரு செம அடி வாங்கி இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. பட் தட் ஹேப்பன்ஸ் டு எவ்ரி டீம், டு பி ஆனஸ்ட் வித் யூ. எல்லா டீமும் எல்லா வருஷம் சிஎஸ்கே வாஸ் த ஒன்லி டீம் டாமினேட்டட் ஐபிஎல்ல இந்த ஃபர்ஸ்ட் 15 இயர்ஸ் எவ்ரி டைம் கெட்டிங் இன் டு பிளே ஆஃப்ஸ். மற்ற எல்லா டீமும் பாத்தீங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுனா தான் இருந்திருக்கு. அந்த செகண்ட் டீம் விச் ஹஸ் பீன் கன்சிஸ்டன்ட் இஸ் மும்பை இந்தியன்ஸ். மற்ற டீம் எல்லாம் கொஞ்சம் அப் அண்ட் டவுனா தான் இருந்திருக்கு. அப்படிங்கும் போது there is nothing to be ashamed of. They have to see that what they can do and rebuild the team next year. Now the onus is on Mumbai to see the momentum what they've gained to convert it to the next stage and probably get into playoffs, which they thoroughly deserve. ஓகே, பட் மும்பை வந்து டேஞ்சரஸ் டீம் தான் பீராக். நம்ம என்ன சொன்னாலும் இதுக்கப்புறம் வந்து சூரியகுமார் ஃபார்ம் பயங்கரம், ரோஹித் சர்மா ஃபார்ம் பயங்கரமா இருக்கு. ரிக்கில்டன் இன்னும் ஒரு இது கொடுக்கல, ஒரு 50 தான் அடிச்சிருக்காரு. ஜாக்ஸ் அப்படியே ஜஸ்ட் அபவ் பார் ஆடுறாங்க அவங்க. தேர் ஏபிள் டு மேக் அப். ஹர்திக் பயங்கர நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இன்னும் பும்ராலாம் அவங்க பார்ட்டிக்கே வரல. எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ் சைடு. பாப்பா என்ன ஆகுதுன்னு. இந்த மேட்சை பத்தி உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? அதான் எனக்கு வருத்தமா இருக்கு எஸ்ஆர்ஹெச். ஏன்னா டு பி ஆனஸ்ட் வித் யூ வி டோன்ட் ப்ரே எனி டீம் டு லூஸ். ஈவன் தோ ஆஸ் அ சப்போர்ட்டர் எனக்கு ஆர்சிபி சிஎஸ்கே ஜெயிச்சா சந்தோஷம், உங்களுக்கு சிஎஸ்கே ஜெயிச்சா சந்தோஷம். பட் வி வில் நாட் விஷ் பேட் டு எனி டீம். வி வில் ஹைலைட் எனக்கு தேர். என் ஃபேண்டசி டீம் ஜெயிச்சாதான் சந்தோஷம். இன்னொன்னு வந்து அவங்க என்ன காம்பினேஷன் மாத்துவாங்க பீடா. இப்ப ஷமி இன்னைக்கு உட்கார வச்சுட்டாங்க, இப்ப என்ன பண்ணுவாங்க திரும்பி? ஈசான் மலிங்காவா ஆடுறாங்க ஃபோர்த் ஃபாரினரா. இப்ப இதே காம்பினேஷனை தான் அவங்க ஆடுவாங்க. அவங்க காம்பினேஷன் சேஞ்ச் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. இந்த டீம் டசன்ட் லுக் எனி வீக் ஆன் பேப்பர். பட் அன்பார்ச்சுனேட்லி இட்ஸ் நாட். அதான் நான் சொல்றேனே, ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஐபிஎல் பத்தி என்னோட லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 12 வருஷம் வேலை செஞ்சிருக்கேன். ஒரு மொமெண்டம் கிடைச்சதுன்னா அப்படியே ஜெயிச்சுனே இருப்பீங்க. தோக்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த காம்பினேஷன் குளறுபடியாகி தோக்க ஆரம்பிச்சீங்கன்னா என்ன பண்ணாலும் தோப்பீங்க. எனக்கு அது ஒரு வருஷம் ஆச்சு. 2014 டெல்லி டே டெவில்ஸ்ல வி ஆர் நாட் அ பேட் டீம். துபாயில ஒரு 5 மேட்ச், அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுக்கு வந்தோம், 5ல 2 மேட்ச் ஜெயிச்சோம். நாட் அ பேட் பர்ஃபார்மன்ஸ். தென் வி லாஸ்ட் 9 in a row. 9 in a row. என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு சில சமயம் அந்த மொமெண்டம் நீங்க விட்டுட்டீங்க. மேபி ஒரு சில தப்பு நாங்க பண்ணிருக்கலாம். அப்போ ஐம் நாட் டினைங் தட். இல்லைன்னா நீங்க தோக்க முடியாத டீம் வச்சு we might have done some mistakes which I honestly accept. ஸோ உங்களுக்கு அந்த காம்பினேஷன் கிராக் பண்ண முடியாம, உங்களால கண்டிஷன்ஸ் ஜெயிக்க முடியாம அடி வாங்க ஆரம்பிச்சீங்கன்னா அடி வாங்கினே இருப்பீங்க. பிகாஸ் யூர் பிளேயிங் குவாலிட்டி சைட்ஸ் லெஃப்ட், ரைட் அண்ட் சென்டர் அப்படின்றதுனால it can be too harsh on Sunrisers. They did an excellent job in retention. They did an excellent job in auctions. அதுக்கப்புறம் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த மாதிரி ஜெயிச்சு ஒரு 2 அடி வாங்கின உடனே அப்படியே அன்பார்ச்சுனேட்டா இதாச்சு. நெக்ஸ்ட் இயர் வரும்போது ரிஃபைண்டா வருவாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. Let Mumbai is now to really go there and make sure what the good work they done after a slow start. 5-4 தோத்துட்டு இந்த மாதிரி ஒரு imposing பொசிஷன்ல இருக்காங்க. I want them to do well and continue do well and probably get into playoffs. We wish them all the very best. Our next episode is going to be the match preview between Rajasthan Royals and Royal Challengers Bangalore with your very own Octopus. Until then, thanks a lot and bye bye.